உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு விஜய் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது அது என் நாளுக்கு அப்புறம் என்னன்னு தெரியும்னு வச்சுங்களேன். யதார்த்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு படித்த இளைஞர், மனிதாபிமானம் உள்ள ஒரு நபர் வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக தான் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதில் எதுவும் மாற்றுக்கருத்து உங்களுக்கு இருக்குமா? இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சிகள் தாண்டி அண்ணாமலை அவர்கள் நேசிப்பவர்கள் பலரும் இங்கே இருக்கிறாங்க. இதை சரியாக பாஜக பயன்படுத்திக்கிட்டாங்களான்னா, அங்கே அவர்கள் பயன்படுத்தலை. அது என்ன உள்ள அரசியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அண்ணாமலையை முறையாக பயன்படுத்த தவறிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தன் கடமையை சரியாக மேலிடம் சொன்னதை சரியாக செய்து முடித்திருக்கிறார். ஸோ அனைத்து இடங்களிலுமே பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான தன்னால் ஆன முயற்சியை அவர் மேற்கொண்டு இருக்கிறார். ஸோ அதில் கொஞ்சம் கூட அவர் அதில் சலிப்பு காட்டலை அப்படிங்கிறது தான். இப்படியான அண்ணாமலையை பாஜக எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது எதுன்னா, இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவிடானை ஒன்றியத்தை சார்ந்தவங்கிற முறையில் இப்போ எங்கள் பகுதியில் பாருங்கள், ஒரு நபர் வெளிநாடு போயிருக்காரு, பல ஆண்டு காலம் அங்கேயே இருக்கிறாரு. ஆனால் வீட்டுக்கே வரலை. வருமானம் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்புறதோட சரி, கஷ்ட சூழ்நிலை அங்கேயே இருந்துட்டார், வர முடியலை. இங்கே தந்தை முகமே மறந்துருக்கும் சரிங்களா. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இங்கே உள்ள குழந்தைகள், அவர் பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கக்கூடியதில் அவர் அங்கேயே மரணம் ஆகிட்டார். பல வருடங்கள், அங்கே கிட்டத்தட்ட 20 வருடம் நினைக்கிறேன். அப்போ அவர் பூத உடலை இங்கே கொண்டு வரணும்னா இவர்கள் வறுமை எப்படி கொண்டு வர முடியும்? சிரமம். அவர்கள் முயற்சி செய்யணும்னா அப்போ அவர்களுக்கான முயற்சி செய்து அதில் அண்ணாமலை அவர்கள் காதுக்கு போகும்போது அவர் எதுவும் பொறுப்பில் இருக்கிறாரா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இதற்கு பொறுப்பேற்று தம்மனால் முடியுங்கிற போது ஏன் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று அவர் முயற்சி எடுக்கிறார். முயற்சி செய்து அந்த பூத உடலை இங்கே கொண்டாந்து அந்த குடும்பத்தினர் அந்த பூத உடலை பார்க்க வைக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த அந்த குழந்தைகள், அவர் குடும்பத்தினர், அவருடைய சொந்தங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பல வருடங்கள் பார்க்கவே முடியுமா முடியாதான்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தருடைய அந்த உடலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையாவது உருவாயிருக்கு இல்லையா? அந்த குடும்பத்தினருக்கு அவங்க பேசுறத நீங்க கேளுங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் அரசத்தூர் கிராமத்தில் வசிக்கும் சுப்பு மகள். நாங்கள் 3 பெண் பிள்ளைகள். எங்கள் அப்பா எங்களுக்காக படித்து பெரியாளாக கிளம்பின பஹ்ரைன் நாட்டுக்கு கட்டட வேலைக்காக சென்றிருந்தார்கள். சென்று 29 வருஷம் அங்கேயே இருந்தாங்க. இந்த ஆதாரங்கள் எதுவும் ரெனியூல் பண்ணாதனால அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரியாளாக கிளம்பணும் எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு முடியாத காரணத்தினால இறந்து போயிட்டாங்க. உடம்பை கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர்களின் பேரில் செஞ்சோம். உதவியின் பேரில் எங்கள் அப்பா உடம்பை கொண்டு வந்து இன்றைக்கி இறுதிச் சடங்குக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களால நிறைய உதவி செஞ்சு நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். இதனால் அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கோம். என் குடும்பத்தின் சார்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்கள் அப்பாவோட உடம்பை பார்க்குறதுக்கு வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமலைனுக்கு ரொம்ப நன்றி. இதுதாங்க இந்த ஒரு கருணை தாங்க, இந்த ஒரு உள்ளம் தாங்க. ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கிறாரு. ராமநாதபுரத்தில் திருவிழானில் ஒரு குக்கிராமம், எங்கள் பக்கத்து ஊர் தான் வச்சுங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நேசிக்காமல் எந்த மனிதனாலும் இருக்க முடியுமா? கட்சியை விடுங்க. அது மதவாத கட்சி எதை வேணாலும் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இந்தியாவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மதவாத கட்சியாக இருந்தால் இந்தியாவே ஆட்சி செய்ய முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. அது கட்சியாக ஒரு கொள்கை இருந்தாலும் ஆட்சியின் வரும்போது அது இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் அது ஆட்சி செய்ய முடியும். ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை. அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்படியான மனிதாபிமிக்க ஒரு நபர், ஒரு படித்த இளைஞர், ஒரு பண்பானவரை பாஜக சரியாக பயன்படுத்துமா அப்படிங்கிறது தான். பயன்படுத்தணும். எப்படி? மீண்டும் மாநில தலைவர் கொடுத்து பயன்படுத்தணுமா? அப்படி மாநில தலைவர் மீண்டும் கொடுத்தா நம்பிக்கை போயிடும். ஏற்கனவே கொடுத்தீங்க, தேர்தல் வரைக்கும் வச்சுருந்தீங்க, 3 வருஷம் தான் சொன்னீங்க, அப்புறம் ஆளை மாற்றிட்டீங்க, அப்போ அவங்க அரசியல் கணக்கில் மாற்றிட்டீங்க. இதே மீண்டும் மீண்டும் செய்ய மாட்டீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? இவரை ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்ட்டு கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சே பார்த்திங்கன்னா, அண்ணாமலைக்காக இணைந்த பலரும் இந்த அண்ணாமலைக்காகவே
அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மனம் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டளித்தவர்கள் இருக்கிறாங்க. மீண்டும் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டா அவர்கள் வந்துட்டு அண்ணாமலைக்கான வாய்ஸா வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்ற அளவுக்கு அண்ணாமலையை மட்டும் அவர்களால் வெறுக்க முடியாத ஒரு நபராக அவர் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு மீண்டும் மாநில தலைவர் போஸ்ட்டை கொடுத்தா மக்கள் அவர் தொண்டர்கள் வந்துட்டு அவரை நேசிக்கக்கூடியவர்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்வாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கான ஒரு ராஜ்யசபா போன்ற ஏதாவது ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து ஒரு முக்கியமான இடத்துல அவர் அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு மாநில தலைவன் கொடுத்தா கூட மக்களுக்கு, தொண்டர்களுக்கு, பாஜகக்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கோஷ்டி பூசல் இருக்காங்க இல்லையா கட்சிக்குள்ள, அவர்களெல்லாம் ஓரங்கட்டி இவருக்கான முழு அங்கீகாரம், இவருக்கான முழு ஆதரவை கொடுத்தாங்கன்னா மேலிடம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விஜய் ஃபேக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை பாஜகங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு வளரக்கூடிய, ஏன்னா அதுவாகவே வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்துட்டு இங்கே இருக்க கட்சிகளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்களே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பாஜகவை யாரும் வளர்க்க வேண்டியதே இல்லை. எதிர்க்குங்கிற பேரில் அவர்களே வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அண்ணாமலைங்கிற ஒரு முகம் வரும்போது பெரிய அளவிற்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக உருவாகலாம். அதை பயன்படுத்திக்குவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்குது. மேலும் பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.